நாமத்தில் இந்த திருமறை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகமம் 11:23. அந்த வசனம் இப்படி சொல்கிறது: அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இரண்டாம் முறை வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இந்த வார்த்தையை இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறது: குழப்பமான நேரம், இருளான நேரம், கலக்கத்தின் நேரம், கண்ணீரின் நேரம். இப்படி சொன்னால் புரியும். A time of darkness, a time of danger, a time of drifting, a time of doubts. தமிழில் சொல்லுகிறேன். டைம் ஆஃப் டார்க்னஸ், இருளான நேரம். இரண்டாவது டைம் ஆஃப் ட்ரிஃப்ட்னஸ், தடுமாறும் நேரம். டைம் ஆஃப் டவுட், சந்தேகத்து நேரம். எனவே தான் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தையை, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். என்னுடைய சந்தேகத்தை அவர் அறிந்திருக்கிறார். செய்திக்குள்ளே போகிறேன். A time of murmuring, a time of complaining God. இது நம்முடைய வாழ்க்கையிலும், இது எல்லாருடைய வாழ்க்கை அன்றாட நடக்கிறது. நீண்டகால அனுபவம், அதிகமான வேத அறிவு, அதிகமான தேவனோடு தொடர்பு எல்லாம் இருந்தாலும் there are some times of doubting, சந்தேகத்து நேரங்கள், தடுமாறும் நேரங்கள், அது மட்டுமல்ல கேள்வி நேரங்கள். ஏன், எங்கே, எதுவரை, இது எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு. யாரும் விதிவிலக்கு அல்ல. எனக்கும் உண்டு, கேட்கிற உங்களுக்கும் உண்டு. ஏனென்றால் வாழ்க்கையின் சம்பவங்களும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் அப்படி நம்மை கேட்க வைக்கிறது. இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல. தேவனை முகமாய் சந்தித்த, தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மாபெரும் தேவ மனிதன் மோசே. அவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சந்தேகத்தின் நேரம், குழப்பத்தின் நேரம், கலக்கத்தின் நேரம், கண்ணீரின் நேரம். அதாவது இதை விட்டு விடலாமா, இந்த ஊழியம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இவையெல்லாம் வேண்டாம், திரும்ப கோ பேக் டு த வேர்ல்ட், உலகத்திற்குள்ளே போய்விடலாமா? திரும்ப இந்த சமயத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளிலே பொல்லாப்பாய் இருந்தது. அடுத்த வார்த்தை, கர்த்தர் அதை கேட்டபோது. அன்பான ஊழியர்களே, அன்பான விசுவாசிகளே, God hears everything. God hear your murmuring. God hear your complaints. உன் முறுமுறுப்பையும் உன் அங்கலாய்ப்பையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அது ஊழியருக்கு விரோதமாக இருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக இருக்கலாம். மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்ததை கர்த்தர் கேட்டார். இஸ் அகேன்ஸ்ட் அ மேன். சில நேரங்களில் ஆண்டவருக்கு முறுமுறுக்க எத்தனையோ பேர். காலதாமதங்கள், வியாதி, வறுமை, திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியமில்லை, ஏழ்மை, மனம் திரும்பாத கணவன், கீழ்ப்படியாத பிள்ளைகள், அன்பானவர்களே, பொறுப்பில்லாத எத்தனையோ கணவன் மனைவிகள். எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்ன ஜெபம், என்ன ஆலயம், என்ன வேதம், எல்லாருக்குள்ள சலிப்பு ஏற்படுவது இயல்புதான். எனவே தான் தேவன் அந்த வார்த்தையை திருமுறையாக 3வது முறையாக நான் படிக்கிறேன். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தைப்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறவில்லை. அன்பானுள்ளே, ஒரு எந்த சூழ்நிலையிலும் வழிநடத்து வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. என் வாழ்வில் மட்டுமல்ல, என் தாழ்விலும் அவர் நாயகன். ஆனால் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை என்னவென்றால், 14ஆம் வசனம், என்னால் இது தாங்கக்கூடாது, இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. இது எல்லா ஊழியர்களுக்கும் வருகிறது. குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகளுக்கு அதிகமாக உண்டு. வாழ்க்கையின் பாரங்கள், இது
என்னாலே தாங்கக்கூடாது. இரண்டாவது, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ இப்படி நினைக்கலாம், இட் இஸ் டூ மச் ஃபார் மீ, டூ மச் பேர்டன். இல்லை என்பானுள்ளே, திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்கிறவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். He knows my strength and he knows my weakness. He knows my ups and downs. என் வாழ்வின் மேடு பள்ளங்களை என்னை விட நன்கு அறிந்தவர். புரிந்தவர் இல்லையே, என்னை அறிந்தவர் இல்லையே. இவர் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், ஐ நோ எவ்ரிதிங். அடுத்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை 15ஆம் வசனம், என்னாகமம் 11:15. அவர் சொல்லுகிற வார்த்தை, என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். இது எல்லாருடைய வாழ்க்கையில் மரணத்துவமே நிறைய பேர் உண்டு. யோபு, எலியா, நிறைய பேர், கிதியோன். அன்பானவளே, இனி வாழ நான் விரும்பவில்லை. இதே போலத்தான் மோசே. நான் திரும்ப சொல்கிறேன், எவ்வளவு நீண்ட அனுபவங்கள் இருந்தாலும், தேவனோடு உறவு இருந்தாலும் அதற்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. கவனிங்கள், எங்கே விசுவாசம், அதாவது உணர்ச்சிகளை நம்பி வாழ்ந்தால் விசுவாசம் போயிடும். திரும்ப சொல்லுகிறேன், உணர்ச்சிகளை நம்பி வாழும்போது, அதான் நாள் செய்தி. டோன்ட் லுக் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அது கடினம், ஆனால் சாத்தியம். உலகத்தில் வாழறோம், அன்றாடம் காரியங்களை பார்க்கிறோம். இதுதான் நம்மை பாதிக்கிறது. நாம் காணும் காட்சிகள், நாம் கேட்கும் செய்திகள், நாம் சந்திக்கிற நபர்கள், நம்மை காயப்படுத்துகிற மக்கள், அதற்காகவே பிசாசு அபிஷேகம் பண்ணியிருக்கிற சில மனிதர்கள், இது எல்லாமே நம்மை வேதனைப்படுத்துகிறது. அந்த நாட்களில், அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய ஜெபம், நம்முடைய தியாகம், நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு இருக்கிற உறவு எல்லாம் தூளாகிறது. இது உண்மை. அவர் சொல்லுகிறார், என் உபத்திரவத்தை காணாதபடி. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், என்னை கொன்று போடும். யோசித்து பாருங்க, ஆண்டவரை கொலைகாரராக மாத்திர ஒரு வேலை இது. என்னை கொன்று போடும். அது அவரே செய்யலாம். அவர் சொல்லுகிறார், அவரே செஞ்ச தற்கொலை, என்னை கொன்று போடும். ஆனால் ஆண்டவர் சொன்ன அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி. யோசித்து பாருங்க, whenever you are in trial, when you are in a confusion, whenever you are in temptation, எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி. பரியாசம் பண்ணுகிற உலகம், கைகுட்டி சிரிக்கிற உலகம், என்னுடைய வீழ்ச்சியை கண்டு பூரிக்கிற உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி. அப்படியானால் என் அன்பு ஊழியர்களே, இந்த நாளிலே இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த நேரங்களிலே God look at you. கர்த்தர் மோசையை நோக்கி. அப்படியானால் அவருடைய சூழ்நிலைகள் தெரியும், இல்லாமை தெரியும், வேதனை தெரியும். people they are complaining and murmuring. இதான் இந்த உலகம். முறுமுறுக்கு மக்கள், குற்றஞ்சாட்டுகிற உலகம். அதற்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. ஒரு ஊழியனை குற்றஞ்சாட்ட, குடும்பங்களை கூட பாருங்களேன், நீ சரியில்லை, நான் சரியில்லை, 2 பேருமே சரியில்லை. ஆனால் அடுத்தவளை குற்றஞ்சாட்டி தன் நீதிமானாக்கி கொள்கிற உலகம். நீ சரியில்லை. இல்லை அன்பானவளே, இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாருமே வாழ்க்கையில் தவறு செய்கிறவர்கள். ஆனால் அதை அலசி பார்த்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், டோன்ட் அனலைசிங் சம்ஒன்ஸ் லைஃப். அடுத்தவர்களை ஆராய்ந்து பார்ப்பதை விட்டு உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். இந்த வாரம் முழுவதும் பேசியிருக்கிறேன். எனவே அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. திரும்ப சொல்லுகிறேன், உன்னை யாராக வைத்திருக்கிறேன்? ஒரு தலைவனாய் வைத்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட அவர்கள் வந்து நிற்கும்படி செய். 17ஆம் வசனம், நான் இறங்கி வந்து. திரும்ப சொல்லுகிறேன், நான் இறங்கி வந்து. அடுத்த வார்த்தை, உன்னோடு பேசி. கவனிங்கள், உன்னோடு பேசி. அடுத்த வார்த்தை உன் பாரங்களை லகுவாக்குவேன். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளை ஊழியர்களே,
நீங்கள் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு இது அற்புதங்களை செய்வார். அதுக்கு நீங்கள் 1000 காரணங்கள் அவர் கொடுக்கிற காரணத்தை கேளுங்களேன். அவர் கொடுக்கிற காரணங்கள் தேவன் நிறைய சொல்கிறாரு. நீங்கள் 1 மாதம் புசிப்பீர்கள், உங்கள் பூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். இப்படிலாம் தேவன் சொன்னால் கூட 21ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. யோசித்து பாருங்க, ஆடு மாடுகளை அவளுக்காக அடித்தாலும் அவளுக்கு போதுமா? இதை மனித எண்ணம். பிலிப்பு கேட்டது போல, இத்தனை 1000 ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த பணம் போதாதே. இதை மேன்ஸ் கேல்குலேஷன். அன்பானுடைய உங்களுடைய கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு. அவர் சொல்லுகிறார், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும். அடுத்து சமுத்திரத்தில் மச்சங்கள் எல்லாம் அவளுக்கு சேர்த்தாலும் அது அவர்களுக்கு போதுமா? ரெண்டு முறை அந்த வார்த்தை வருது, போதுமா போதுமா. உனக்கு நினைக்கலாம், இந்த வருமானம் எனக்கு போதுமா? அன்பானுள்ளே, அவர் கொஞ்சத்தை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர், குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். போதுமா? அடிக்கடி எல்லாரும் கேட்கிற கேள்வி, இது போதுமா? இந்த வருமானம் போதுமா? இல்லை என்பானுள்ளே. when God guides, he provides. உன்னை அழைத்தவர் கர்த்தர், அபிஷேகித்தவர் கர்த்தர், அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். இன்றைக்கு தேவை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் வேலை வாய்ப்பு இல்லை, வாடகை தர முடியவில்லை. அநேகருக்கு அன்பானுள்ளே பல குழப்பங்கள். வாகனங்களை விற்று, உடைமைகளை விற்று அநேகர் தங்களுடைய மின்சார வாடகை கூட கட்ட முடியாத மக்கள் இருக்கிறார்கள், ஊழில் இருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அப்போ தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கை குறுகியிருக்கிறதோ. இந்த கொரோனா காலத்தில், இந்த கதவடைப்பின் காலத்தில் சோர்ந்து போன அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாரை உதவி செய்வார்களா? அது தவறில்லை. தேவன் சொல்கிறார், என் கை குறுகியிருக்கிறதோ. 2வது, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஒரு சில குறிப்புகளை உன்னோடு கூட சொல்ல விரும்புகிறேன். God made a positive promise. தேவன் ஒரு நேர்மறையான வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? இப்பொழுது நீ காண்பாய். அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நீ காண்பாய். நாளை அல்ல, உன் மரணத்துக்கு பிறகு அல்ல, நிகழ்காலத்தில். இந்த 2021 இந்த கதவடைப்பின் நாட்களிலே, இந்த பஞ்சத்தின் காலத்தில் எலியாவை போஷித்தவர். அன்பானவர்களை, சொல்வது ஈஸி, இது உண்மை. வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை லைஃப். ஏதோ படித்து அல்ல, என் வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்லுகிறேன். பல நேரங்களில் 3 பிள்ளைகள், பால் வாங்க காசு இருக்கு. இதில் நிறைய ஊழியக்காரருடைய சாட்சி. இது என்னுடைய சாட்சி மட்டுமல்ல, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனையோ நேரங்களில். பட் இஸ் மை ப்ரொவைடர். என் வாழ்வின் தேவைகளை சந்திக்கிறவர். God made a positive promise. அதாவது அவர் எதிர்மறையான உலகத்தில் நேர்மறையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். இந்த உலகம் எதிர்மறையானது, என் சூழ்நிலை எதிர்மறையானது, என்னோடு நான் கேட்கிற வார்த்தைகள் எதிர்மறையானது. காலை முதல் மாலை வரை நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. அதிகாலையில் சில நேரங்களில் இந்த வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத விமர்சனங்கள், என்னை குறித்து கூட அன்னோன் நம்பர்ஸ் ஏதோ பேசுவாங்க. யோசித்து பாருங்க, வேதனையாக இருக்கும். பட் தேவன் சொல்லுகிறார், நீ இப்பொழுது காண்பாய். அன்பானவர்களே, அவருக்கு எண்ணிக்கை தெரியும். 6 லட்சம் பேர். நாட்கள் தெரியும், தேவைகள் தெரியும். என் தேவை விட என் தேவை அறிந்தவர் மட்டும்தான். என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ they know partly, but he knows fully. அவளுக்கு ஒரு பகுதி தெரியும், ஆனால் இவருக்கு முழுமையும் தெரியும். ஏனால் என்னை அறிந்தவர் அவர் அல்லவா, என்னை அழைத்தவர் அவர் அல்லவா, என்னை பிரித்தெடுத்தவர் அல்லவா, இந்த ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா. he knows fully. என்னை நான் அறிந்து வைத்திருக்கிறதை விட, இந்த உலகம் அறிந்து வைத்திருக்கிறதை விட, என் மனைவி பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்கிறதை விட
என் விசுவாச மக்கள் அறிந்து வைத்திருக்கிறதை விட, என் உடன் ஊழியர் அறிந்து வைத்திருக்கிறதை விட என் தேவன் என்னை முழுமையாக அறிந்திருக்கிறார். என் முழுமையும் அவரே. He knows everything in my life. அடுத்த வார்த்தை, அன்பானுள்ளே 3 காரணம் சொல்லுகிறேன். வனாந்திரம் அவருக்கு பெரிதல்ல, எண்ணிக்கை பெரிதல்ல, நாட்களும் பெரிதல்ல. இப்படி சொன்னால் புரியும். இடம், it is not a problem for God. Numbers, it is not problem for God. Days, it is not problem for God. திரும்ப சொல்லுகிறேன், இடம் அவருக்கு பிரச்சனை அல்ல. எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார், எதையும் செய்வார். சர்வ வல்லவர், என் சொந்தமானார், எங்கும் செய்வார். இடம், வனாந்திரம் அவருக்கு பெரிய காரியமே இல்லை. அவருக்கு வனாந்திரம் வயல்வெளி போல. அந்த வனாந்திரத்திலும் 5000 பேரை போஷிக்க அவராலும் 6 லட்சம் பேரை போஷித்தவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? அவன் சொல்லுகிறான், என்னோடு இருக்கிற ஜனங்கள் காலாட்கள் 6 லட்சம் பேர். யோசித்து பாருங்க, 6 லட்சம் பேர். He knows the numbers. அன்பாரன் ஒன்று சொல்லலாம், எனக்கு இத்தனை பிள்ளைங்க, திருமணமே ஆகலை, வேலையே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நாட்களை அறிவார், உன் சூழ்நிலை அறிவார், உன்னோட நிலையை அறிவார். வனாந்திரம், இடம், 6 லட்சம் பேர் எண்ணிக்கை. அன்பானவர்களே, அந்த அதாவது அடுத்த விஷயம் சொன்னேன், தேவைகள், இறைச்சி, என் வாழ்க்கையின் தேவைகள். நீங்கள் அவர் ஆலோசனை சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு வழி தெரியும், அவருக்கு 1 கோடி வழி தெரியும். அவர் சொல்லுகிறார்கள், ஆடு மாடுகளை இவர்களுக்காக அடித்தாலும் போதுமா? எனக்கு தெரிஞ்ச ஆடு மாடு தான், பரப்பன, ஊர்வன, நகர்வன. அடுத்து சமுத்திரத்தின் மச்சங்கள் போதுமா? அன்பான கர்த்தர் பிள்ளையே, டோன்ட் கிவ் அட்வைஸ் டு காட். ஆண்டவருக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்வதற்கு நாம் யார்? படைப்பின் காரணர். அவர் குயவன், நான் களிமண். இன்றைக்கு அநேக நேரங்களிலே இந்த படைக்கப்பட்ட மனிதன் படைத்தவரை நோக்கி சொல்லுகிறான், இப்படி செய்யும் ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே. டோன்ட் டிக்டேட் காட். காட் டிசைன்ட் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை வடிவமைத்தவர் தான். நிறைய குடும்பங்களை பார்க்குறேன், மாப்பிள்ளை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், படித்தவனாக இருக்கணும், ஐடி ஒர்க் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு, ஹேண்ட்ஸமாக இருக்கணும். இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, அப்பா அம்மா இல்லாமல் இருக்கணும், கூட பிறந்த யாருமே இருக்கக்கூடாது. அப்படின்னா அவன் ஆதாமாக தான் இருக்கணும். அதே போல் ஆண்கள் கூட, பெண் அழகாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலை செய்யணும், புரியுதா உங்களுக்கு, நல்ல மாமனார் மாமியார் வேணும். வாய்ப்புகளில் பிரச்சனை உண்டு, பிரச்சனைகளிலே வாய்ப்புகள் உண்டு. டோன்ட் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். In every opportunity there will be problems. In every problem there will be opportunities. வெறும் வாய்ப்புகளை மாற்றம் பார்க்காதீங்க. நல்ல வசதி, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பங்களா, ஒரே பொண்ணு, என்ன மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். இது கிடைச்சா தூக்கி அடிக்கும். யோசித்து பாருங்க, வாய்ப்பு, ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை பிரச்சனை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேண்டாம். அவன் சொல்லுகிறான், நான் சொல்லுகிற 2வது குறிப்பு, ஃபீடிங் இன் தி வில்டர்னஸ் இஸ் நாட் a big problem to God. வனாந்திரத்திலே போஷிப்பது அவருக்கு பெரிய காரியமே அல்ல. இப்படி சொன்னாலும் புரியும். ஆண்டவருக்கு 1 தேதியும் போஷிக்க முடியும், 30ஆம் தேதியும் போஷிக்க முடியும். பட்டணத்தில் இருக்கிற போஷிக்கிற தெய்வம் கிராமத்திற்குள்ளே போஷிக்க மாட்டாரா? என் அன்பு கிராம ஊழியர்களே, நன்றாய் அறிந்தவன். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் பிறந்த ஒரு இன்றைக்கு வரைக்கும் டீ கடை இல்லைன்னா பார்த்தீங்களா, இன்றைக்கி இதுதான் தெரியல, அன்றைக்கி டீ கடையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நினைக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தான் போகணும், பாதை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் வளர்ந்தவன் தான் நான். ஐ நோ த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கிராமத்தில் ஊழியம் பண்ணுகிறேன். நண்பு ஊழியர்களே, ஆண்டவருக்கு வனாந்திரம் ஒரு பிரச்சனையே இல்லை, எண்ணிக்கை பிரச்சனையே அல்ல, உன் வாழ்க்கையின் தேவை பிரச்சனையே அல்ல. அவர் சொல்லுகிறார், என் கை குறி இருக்கிறதோ இல்லை. வல்லமையின் தேவன், அதிகாரத்தின் தேவன், ஆளுகையின் தேவன், வானத்தையும் பூமியும் வார்த்தையால் படைத்த தேவன் உன்னை போஷிக்காமல் இருப்பாரோ? அடுத்துக்கு சொல்லுகிறேன் பாருங்க, எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே மோசே என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசம் மோசையை மேற்கொண்டது. திரும்ப சொல்லுகிறேன், அவிசுவாசம் மோசையை மேற்கொண்டது. என்னைக்கு அவிசுவாசம் வருதோ, என்னைக்கு உணர்ச்சிகள் நம்புகிறோமோ, அன்றைக்கு we fail in our faith.
பேதுரு கர்த்தரை பார்த்தான், கடல் மேல் நடந்தான். காற்றை பார்த்தான், கடலுக்குள்ளே போனான். இது எல்லாம் நடக்கிற சம்பவம். அது பார்க்காம இருக்க முடியாது. பிகாஸ் we are living in the world. உலகத்தை தான் வசிக்கிறோம். மாம்ச ரத்தம் இருக்குது. என் மாம்சம் எனக்குள் இருக்கிறவரை எனக்கு பாடு உண்டு, என் ஆத்துமா இருக்கிறவர் எனக்கு நோவு உண்டு. பட் ஸ்டில் காட் சேஸ், அன்பான கர்த்தருக்குள்ளே, வெளிப்புறத்தை பார்க்கும்போது இது எப்படி நடக்கும் என்று தெரியும். எப்படி நடக்கும்? டோன்ட் லுக் அவுட்வர்ட். ஆனால் தேவன் வெளிப்புறத்தை மாற்றுவார், உள்ளான வாழ்க்கையை மாற்றுவார். திரும்ப சொல்லுகிறேன், வெளிப்புறத்தை பார்க்கும்போது எப்படி நடக்கும், ஆனால் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? அன்பானுள்ளே, அவர் வாக்கு நிறைவேற்ற உதவி தேவையில்லை. அவருக்கு யாருமே தேவையில்லை. உமக்கு உதவி தேவையில்லை. எப்படி நடக்கும்? கட்டாயம் நடக்கும். யோசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், நடக்குமோ நடவாதோ, இது உன்னுடைய கேள்வி, ஆனால் இப்பொழுது நீ காண்பாய். நாளில் ஒருவேளை 1000 கேள்விகள், இழப்பு, ஏமாற்றம், ஏளனம், நிந்தை, பரியாசம், நீண்டகால ஜபங்கள், பதிலே இல்லை. தேவன் சொல்லுகிறார், இப்போது நீ காண்பாய். அடுத்த குறிப்பு, அதாவது சிருஷ்டிகளை கண்டான், சிருஷ்டிகரை மறந்தான். திரும்ப சொல்லுகிறேன், சிருஷ்டிகரை கண்டான். 6 லட்சம் பேர், ஆடு மாடு, அடுத்து சமுத்திரங்கள். தேர் ஆல் ஒன்லி கிரியேஷன்ஸ், பட் இஸ் அ கிரியேட்டர். புரிந்து நினைக்கிறவங்களுக்கு சிருஷ்டிகளை, அதாவது சூழ்நிலைகளை பார்க்குறான். இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்சல். அண்ட சராசரங்களையும் ஆளும் ஒரு தெய்வம், சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வ வியாபி. அவர் சொல்லுகிறார், ஐ நோ, நீ இப்பொழுது காண்பாய். சிருஷ்டிகளை கண்டான், சிருஷ்டிகரை மறந்தான். கவனிங்க, இன்னும் சொல்கிறேன், நாம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை, அவரே செய்ய முடியும். கவனித்து கேளுங்க. God never expect me to do fulfill everything. அவர் எதிர்பார்க்கறது இல்லை. அப்படி நான் செய்ய தவறினாலும் he will do it. திரும்ப சொல்லுகிறேன், 6 லட்சம் பேர், அடுத்து ஆடு மாடு, 22 போதுமா? நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். How can I am going to meet the need of these people? 6 லட்சம் ஜனங்களுடைய தேவை எப்படி சந்திப்பேன்? ஹலோ, நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை, ஆனால் அவர் எப்படியா நிறைவேற்றுவார்? கவனிங்க, உங்கள் பகுதி தேவை, அது முக்கியம்தான். ஆனால் உங்களால் முடியாத போது அவரால் முடியும். இம்பாசிபிள் என்ற வார்த்தை, முடியாது, அதை சற்று பிரித்து பாருங்கள். ஹிம் இட் இஸ் பாசிபிள். இம்பாசிபிள், அந்த ஹிம்ல இம்பாசிபிள் முன்னால் ஒரு எச்ச போடுங்க. அப்படி போடும்போது இம் பாசிபிள், அவரால் முடியும். 6 லட்சம் பேர், ஒன்றுமே இல்லை. வனாந்திரம், அவருக்கு ஒன்றுமில்லை. அடுத்து ஆகாரம், ஒன்றுமே இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வம். வார்த்தையில் அல்ல, செயல்களிலே. செயல்களிலே உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். அடுத்தபடியாக அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையே போதுமானது. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவருக்குள் வல்லம் இருக்கிறது. வசனத்தை படிக்கிறேன். என் கை குறுகியிருக்கிறதோ? இஸ் இட் ஷார்ட்? நோ. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வார்த்தை மாறவில்லை. சொல்லுகிறேன், தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். வாயின் சுவாசத்தினாலே, வார்த்தையாலே பூமியை உண்டாக்கினவர், நாசின் சுவாசத்தினாலே மனிதனை உண்டாக்கினவர். இந்த பரந்த உலகத்தை வார்த்தையால் படைத்தவருக்கு தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவரால் முடியும். அவர் சொல்கிற வார்த்தை கேளுங்க. அவர் சொல்கிற வார்த்தை, என்று சொன்னீரே, என்னாகமம் 11:21, என்று சொன்னீரே. சொன்னவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனையோ பேர் சொன்னாங்க, அரசியல்வாதிகள், அதை செய்வேன், இதை செய்வேன். போடுங்களா, பாலும் தேனும் ஓடும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும், உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றுவேன். புரியுதா உங்களுக்கு?
மனம் வீசும், குடிசைகள் கோபுரங்களாய் மாறும். அது அரசியல்வாதிகள். இவர் அப்படி இல்லை. சொன்னவர் நிச்சயமாய் செய்வார். அதைத்தான் சொல்கிறேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இதை மறந்துவிட வேண்டாம். கவனிங்க, ஒரு மனித பலத்தை சார்ந்த அல்ல, அவருடைய வல்லமையை சார்ந்து இருக்கிறார். கவனிக்க வேண்டும். உன் பலத்தை என் பலத்தை சார்ந்து அல்ல, அவர் வார்த்தையை சார்ந்திருக்கிறார், வல்லமையை சார்ந்திருக்கிறார். சொன்னீரே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வன். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறும் அனுப்புத்தர் அல்ல. தாம் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர். அவர் சொல்லுகிறார். கவனிங்க, பல நேரங்களிலே அதே தவறை நாமும் செய்கிறோம். சொன்னீரே, அது இன்னொரு வார்த்தை. அது எப்படி ஆகும்? 22 டைம் ஆஃப் கொஸ்டின். போதுமா? இது ஒரு கேள்வி. புரியுதா உங்களுக்கு? போதுமா? இது இட்ஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட். எப்படி போதும்? கவனிங்க, ஆடு மாடுகள் அடிக்க கொடுத்தாலும், சமுத்திரத்தின் மச்சங்களை அவளுக்காக சேர்த்தாலும் போதுமா? இது ஒரு கேள்வி. யோசித்து பாருங்க. God knows all your is answer for all your question. உடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் அவரிடத்தில் பதில் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், கேட்கும் கேள்வி, கேட்க மறந்த கேள்வி, கேட்க நினைக்கும் கேள்வி, உள்ளத்தில் புதைந்திருக்கும் கேள்வி. திரும்ப சொல்லுகிறேன், கேட்கும் கேள்விகள், கேட்க மறந்த கேள்விகள், உள்ளத்தில் புதைந்திருக்கும் கேள்வி, கேட்க முடியாத கேள்வி, எல்லாவற்றுக்கும் பதில் அவரிடத்தில் உண்டு. எஸ் ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். கவனிங்க, அடுத்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே செய்த அதே தவறை நாமும் செய்கிறோம். கேள்வி மேலே கேள்வி. இல்லை அன்பாங்களே, கேள்வி கேட்பதனாலே உன் பிரச்சனை தீர்ந்து விடாது. புரியுதா உங்களுக்கு? கேள்வி கேட்பதனால் பிரச்சனை தீராது. அவரை நோக்கி பாருங்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்க முடியாத நேரங்களை நோக்கி பாருங்கள். முடியாதுதான், முடியவே முடியாது. நோக்கியே பார்க்க முடியாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனை ஊழியருடைய அந்த அவல நிலை. இன்று காலையில் ஒரு ஊழியருடைய, எனக்கு பிடித்தமான ஒரு ஊழியர் 15 நாட்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டார். தூக்கமே இல்லை. தூக்க மருந்து போட்டும் தூக்கம் இல்லை. 15 நாட்கள் பயங்கரமான வேதனை, பயங்கரமான பாடு. தேவனர் மீட்டு கொண்டு வந்தார். உண்மையான ஊழியர் அவர். அவருக்காக நன்றி சொல்லுகிறேன். தூங்க எனக்கு 3 மாதங்கள் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். இந்த ஆண்டு எத்தனையோ, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கூட, கடந்த ஆண்டு இரவுகள் எல்லாம் தூக்கமே கிடையாது. பலமான பலவீனங்கள். ஆனாலும் அன்பான தேவ பிள்ளையே, கவனிங்க, அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். சோர்ந்து போன நேரங்களிலே தூக்கி எடுக்கும் ஒரு கர்த்தர். திரும்ப சொல்லுகிறேன், சிருஷ்டியின் வேலையை சிருஷ்டிகள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, நான் சொல்ல ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர், நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். கவனிங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செய்யுங்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஆகும்? 11:16, நீ 70 பேரை கூட்டி ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல வந்து நில். தமிழ் நினைக்கிறேன். நீ ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் வந்து நில். அதை சொல்கிற, என்னோடு கூட அங்கே நான் இறங்கி வருவேன். படிக்கிறேன் 11:16, ஆசரிப்பு கூடார இடத்துல வந்து நில், நான் இறங்கி வருவேன், உன்னோடு பேசுவேன். புரிய நினைக்கிறேன். செயல்பட முடியாத நேரங்கள், ஜெபிக்க முடியாத நேரம், கேள்வி மேலே கேள்வி, வேதனை மேல் வேதனை, சோதனை மேல் சோதனை. தேவன் சொல்கிறார், கம் டு மை பிரசன்ஸ், என்னுடைய கூடாரத்திற்கு வா, நான் உன்னோடு கூட பேசுவேன், நான் இறங்கி வருவேன். அழகாக இருக்குது. நான் இறங்கி வந்து உன்னோடு பேசுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் டோன்ட் மிஸ் இஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தை, ஜெபத்தை, உறவை, தியானத்தை விட்டுவிடாதே. நான் படிக்கிறேன், கேளுங்கள். கூடாரத்தில் வந்து நில். கடினம்தான். இவ்வளோ நாள் நின்னேன், இவ்வளோ நாள் ஜெபித்தேன், இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணேன், உண்மையாக வாழ்ந்தேன், உத்தமமாக வாழ்ந்தேன், இன்னத்தை கண்டேன். ஏளனங்கள், விமர்சனங்கள்,
பரியாசங்கள், டசன்ட் மேட்டர். தேவன் சொல்கிறாரு, நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு எல்லாருக்கும் முன்பாக உன்னோடு பேசுவேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! God will prove that you are his child. உன்னுடைய பிள்ளை என்பதை தேவன் உறுதிப்படுத்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கலக்கத்திருக்கிற அன்பு ஊழியர்களே, கலங்கி போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் தலைவர்களாக இருக்கலாம், ஸ்தாபன தலைவர்களாக இருக்கலாம். இன்றைக்கி அவங்களுக்கு தான் நிறைய பாடுகளே. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறது நிறைய பாடு. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், நில், டோன்ட் மிஸ் யுவர் பொசிஷன். உன்னுடைய இருப்பிடத்தை, உன் ஸ்தானத்தை டோன்ட் குவிட் இட். நீ பல ஊழியர்களை பார்க்குறேன். நான் கூட நினச்ச கொஞ்ச நாள் முன்னால் இது வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம். சில நாளுக்கு முன்னால் நினச்சேன், ஏதோ இந்த தொலைக்காட்சியில் பேசலாம், இந்த சபை ஊழியங்கள்லாம் வேண்டாம். நிறைய பாடுகள், ஏராளம் விமர்சனங்கள், ஏளனங்கள், பரியாசங்கள். புரியுது அவங்களுக்கு? ஆனால் தேவன் சொன்னார், டோன்ட் குவிட். இந்த வசனம் எனக்கு மீத தொட்டது. வந்து நெல் 11:16, வந்து நெல் 17, நான் இறங்கி வருவேன், உன்னோடு பேசுவேன். என்னோடு பேசினார், பலப்படுத்தினார், என்னை திடப்படுத்தினார், காலும் நிற்கச் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்களுக்காக தான் அந்த செய்தி. கலங்கின நேரங்களிலே கை தூக்கி எடுக்கிற கர்த்தர். இன்னொன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லுகிறார், வாட் ஐ வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். உன் தேவைகளை சந்திப்பேன். அவர் வாக்கு பண்ணினவர். கவனிங்க, கட்டாயம் நிறைவேற்றுவார். உன் சூழ்நிலையை பார்க்கும்போது நீ பலவீனமாகலாம், சோர்ந்து போகலாம், இயல்பு. உன் சூழ்நிலை அறிந்த கர்த்தர் அவர். திரும்ப சொல்ல, அதனால் அவர் நம்மை குற்றப்படுத்துவதில்லை. இல்லை அன்பானவளே, யாரையுமே இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து தன்னோடு வாழ்ந்த சீஷர் கலைத்து போகிற போது 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்கக்கூடாதா? கடலிலே அற்ப விசுவாசியே, அதாவது அது கடிந்து கொள்ளுதல் அல்ல, விசுவாசம் இல்லா சந்ததியே, சமாரியா ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே, he never condemned anyone. அவருடைய பேச்சே வெரி ஜென்டில், வெரி பொலைட். சமாரியா ஸ்திரியில் அந்த அவருடைய பேசும்போது கூட வெரி ஜென்டில், யாரையுமே கடிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டாம். தன்னை விட்டு ஓடினவர்கள், எல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்கள், தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்பின மக்கள். பிள்ளைகளே, யூதாசை பா சிநேகிதனே, யோசித்து பாருங்க. he knows my position, he knows my heart. என் இதயத்தை அறிந்தவர். கவனிங்க, சூழ்நிலையை பார்க்கும்போது பலவீனமாயிடுங்க, கர்த்தரை பார்த்தீங்கன்னா பலன் அடைவீங்க. இயல்பு தான், சூழ்நிலை பார்க்காம இருக்க முடியாது. வார்த்தைகள், காண்கிற காட்சிகள், வருகிற அந்த அம்புகள், சோர்ந்து போகாமல் இருக்க முடியாது. பட் காட் சேஸ், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். திரும்ப சொல்லுகிறேன், இப்படி சொன்னாலும் புரியும். யூ ஆர் பிளேயிங் வித் அன்பிலீஃப். அப்படிங்க, விசுவாசத்தோடு விளையாடுங்கள், அவிசுவாசத்தோடு விளையாடாதிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு விளையாடுங்கள், அவிசுவாசத்தோடு. டோன்ட் பிளே வித் அன்பிலீஃப். நீ நிறைய நேரங்களில் அதாவது அவிசுவாசத்தோடு தான் நம்ம விளையாடுறோம். நடக்காது, இது முடியாது. கொஸ்டினா பார்த்தீங்களா? நடக்குமோ நடவாதோ? அன்பிலீஃப். அன்பானுடைய ப்ளே வித் ஃபெய்த், ப்ளே வித் ஃபெய்த். அது கடினம்தான், ஆனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் பி சக்சீட், யூ வில் பி அ சாம்பியன். கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பக்கவாட்டை பாராமல் மேல் நோக்கி பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பக்கவாட்டை பாராமல், டோன்ட் லுக் பிசைட்ஸ், டோன்ட் லுக் பிலோ, லுக் அப். திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஏவுகணைகள் இங்கே தான் வருது, சைட் பை சைட், கீழிருந்து வருது. கீழிருந்து பிசாசினாலே, பக்கத்திலிருந்து மக்களால், எல்லாம் இருளாக இருக்கும்போது லுக் அப். எவ்ரிதிங் இஸ் டார்க். திரும்ப சொல்லுகிறேன், பக்கவாட்டை பார்க்காதிருங்கள், மேல் நோக்கி பாருங்கள்.
பார்க்கும்போது நல்லா தெரியும் வாட் காட் ஹஸ் பிளான் ஃபார் யூ. அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அன்பானுடைய சைடில் பார்த்தா தெரியாது, கீழே பார்த்தா தெரியாது, மேலே பார்த்தா தான் தெரியும். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், அண்ணாந்து பார், அண்ணாந்து பார். அன்பானுடைய சூழ்நிலை பார்க்கும்போது இம்பாசிபிள், முடியாது. வயது ஆயிடுச்சு, மனைவி வயது சென்றவளானாள். அனதிவன் சொன்னார், அண்ணாந்து பார். கடினமான நேரங்களில் பரத்திருந்து பதில் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. வசனம் படிக்கிறோம், ஆனால் வி ஆல்வேஸ் லுக் த பீப்புள். எவ்வளோ பேரை பார்த்துட்டேன், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக. மனுஷங்களையே பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டோம். அது பழக்கமாயிடுச்சு. கிடைக்கும், ஆனால் தீர்ந்து போகும். மேல் நோக்கி பார்த்தால் அள்ள அள்ள குறையாது, அது தீரவே தீராது. அவர் கொடுக்க நீங்கள் வாங்க, மக்கள் கொடுக்க அன்பார்களே அது வற்றாத நீரூற்றாக இருக்கும். இது கிடைக்கும், சைடில் கிடைக்கும். யூ கேன் என்ஜாய். தமிழ் புரியும். அநீதித்தலாம் உண்டான கூலி கிடைக்கும், பட் யூ கேன் நாட் சாட்டிஸ்ஃபைட். யூதாசை குறித்து எழுதப்பட்டு நிலத்தை வாங்கினான், நிலத்தில் வீடு கட்டி இல்லை. தமிழ் புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த காட்டி கொடுத்த அந்த பணத்தில் நிலத்தை வாங்கினான், பட் யூ கேனாட் பில்ட் எனிதிங். வாங்கலாம், பட் யூ கேனாட் லீவ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, யூ கேன் பை சம்திங், பட் யூ கேனாட் என்ஜாய், பிகாஸ் யூ வில் நாட் ஹவ் அ லைஃப். அதை அதை அனுபவிப்பதற்கு வாழ்க்கை இருக்காது. யூ கேன் பை, பட் யூ கேனாட் என்ஜாய். புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்கலாம், ஆனால் யூ கேன் என்ஜாய். ஏன் தெரியுமா? அநீதித்தின் கூலி. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு என்று என்ன வைத்தாரோ அதை கட்டாயம் உங்களுக்கு தருவார். 6 லட்சம் பேர், டசன்ட் மேட்டர். வனாந்திரம் அது பெரிய காரியம் அல்ல. வனாந்திரத்திலும் வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர், பாதையில்லா இடத்துல பாதை உண்டாக்குகிற கர்த்தர். காணக்கூடாத தேவனுடைய மகத்துவங்களை காணப்படுகிற சூழ்நிலைகளிலே நீங்கள் காணலாம். திரும்ப சொல்லுகிறேன், காணக்கூடாத தேவனுடைய மகத்துவங்களை காணப்படுகிற சூழ்நிலைகளில் நீங்கள் காணலாம். எப்படி நினைக்கிறேன், இட்ஸ் சம்டைம் இஸ் சைலண்ட், சம்டைம் இஸ் இன்விசிபிள். முடியாது. தேவன் என்றைக்குமே கடைசி நேரத்தில் உதவி செய்கிற கர்த்தர். அன்பான பொறுத்திருங்கள். லாஸ்ட் மினிட், அவருக்கு லாஸ்ட் மினிட் இல்லை, he knows the time. அவருக்கு எப்பொழுது எப்படி எங்கே உதவி செய்ய வேண்டும் என்று தெரியும். சொல்கிற வார்த்தை கொண்டீங்க, காணக்கூடாத தேவனுடைய மகத்துவங்களை காணப்படுகின்ற சூழ்நிலைகளிலே நீங்கள் காணலாம். உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் பதியுங்கள், திரையிலும் அதை பாருங்கள். முடிவாக தேவனுடைய கேள்வி உங்களை நோக்கி வருகிறது. என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ? ஒரு கேள்வி, a question mark, it comes to you. இந்த நாளிலே ஒரு கேள்வியோடு தேவன் முடிக்கிறார். என் கரம் குறுகி இருக்கிறதோ? நீண்ட கால அனுபவம், அதிகமான ஜெபம், அதிகமான வேத வாசிப்பு, சகல கலா வல்லவர்கள். எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் தெரிய வேண்டியவரை தெரியணும். அவர் சொல்லுகிறார், என் கரம் குறுகிற ஒரு கேள்விக்குறி. பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, டோன்ட் லுக் சைட் வே, லுக் அப் வே. பக்கவாட்டில் பாராதிருங்கள், மேல் நோக்கி பாருங்கள். தேவன் சொன்னார், நீ காண்பாய். உண்மை உள்ளவர், சொல் தவறாதவர், நீ காண்பாய். கண்டார்களா? கண்டார்கள். படிக்கிறேன், கேளுங்கள். 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அவன் நினைச்சாங்க ஆடு மாடு, சமுத்திரம், மீனவர்கள் இல்லைங்க, இந்த அடிக்கிறவங்க தேவையில்லை, உதவி தேவையில்லை, அவருடைய மீனவரும் தேவையில்லை, கசாப் கடைக்காரரும் தேவையில்லை. அவர் சொல்கிறார், ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்து கொண்டு பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தார். அடுத்த வார்த்தை, ஜனங்கள் எழும்பினார்கள், முறுமுறுத்தவர்கள், குறை சொன்னவர்கள், குற்றம் கண்டுபிடித்தவர்கள், விமர்சித்தவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள். அங்குதான் God will prove you. எழும்பி பகல் முழுவதும், ராம் முழுவதும், மறுநாள் முழுவதும்
காடைகளை சேர்த்தார்கள். அன்பானவர்களே, அடுத்து குவித்து வைத்தார்கள். இந்த நாளிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை 31 வசனத்தில் தரையிலே 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நீ காண்பாய். நாளை அல்ல, சொன்னது 23 வசனத்தில், காணச் செய்தது 31 வசனத்தில். திரும்ப சொல்லுகிறேன், 23 நீ காண்பாய், 31 தேவன் அதை நிறைவேற்றினார். உன் காலத்திலே அதை செய்வார். பல காரியங்களை நான் சொன்னேன், திரும்ப அவைகளை நான் நினைப்பூட்ட விரும்பவில்லை. இந்த செய்திகளை மறுபடியும் கேளுங்கள். அன்பானவர்களே, டோன்ட் பிளே வித் அன்பிலீஃப். அவிசுவாசத்தோடு விளையாட வேண்டாம். கவனிங்க, உங்கள் பலவீனத்திலே ஒரு பலன் பூரணமாய் விளங்கும். மனிதர்களை பார்த்தால் பலவீனமாவீர்கள், தேவனை பார்த்தால் பலமடைவீர்கள். சூழ்நிலைகளை பார்த்தால் பலவீனம், கர்த்தரை பார்த்தால் பலன். காற்றை பார்த்தால் கடலுக்குள்ளே, கர்த்தரை பார்த்தால் கடல் மேலே. எனவே இந்த நாளிலே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு கேள்வியோடு கர்த்தர் முடிக்கிறார். என் கை குறுகி இருக்கிறதோ? என் வார்த்தையின்படியே நீ காரியங்களை பார்ப்பாய். எல்லாமே முடிந்தது. என்னை பார்த்து இகழ்ந்தனர். எல்லாம் முடிந்திருக்கலாம், ஆனால் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. காட்ஸ் டைம். மனிதன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, நீண்ட நாள் பயணம், நீண்ட நாள் அனுபவம், ஆழமான சத்தியங்கள், பரவாயில்லை. சூழ்நிலை பார்க்க வேண்டாம், உங்களை பலவீனப்படுத்தும். கர்த்தரை பாருங்கள், பலப்படுத்துவார். அதாவது ஆச்சரியவிதமாய் உங்களை திக்குமுக்காட செய்வார் அவருடைய ஆசீர்வாதங்களாலே. இத்தான் மல்கியாவில் சொல்கிறார், ஆஸ்வதிப்பேனோ மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். சோர்ந்து போக வேண்டாம். எல்லாமே எதிராக இருக்கலாம். பக்தன் பாடினாரே, எல்லாமே எனக்கு எதிராக வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ காண்பாய். நிச்சயமாக இந்த மாதத்தில் நீ காண்பாய், இந்த வாரத்தில் நீ காண்பாய், இந்த ஆண்டிலே நீ காண்பாய். தேவன் செய்கிற மகத்தான, மகிமையான, அற்புதமான ஆசீர்வாதங்களை உன் வாழ்விலே, உன் குடும்பத்திலே காண்பாய். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை திக்குமுக்காட செய்கிறது. என்னை கொன்று போடும், ஆமாண்ட வாழ்க்கையின் விளிம்பிலே எங்களை கொண்டு போகிறது. விரக்தி, வேதனை, கண்ணீர், சாக வேண்டும் என்ற இந்த எண்ணங்கள், சலிப்பு, சஞ்சலம், தயவாய் மன்னியும். நீ எங்கள் பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நீ காண்பாய். அதே அதிகாரத்தில் காணச் செய்தீரே, அற்புதங்களை காணச் செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னவர் உண்மை உள்ளவர். நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு உம்மை நோக்கி பார்க்க அப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தைகளையும் உணர்வுகளை எங்களுக்கு தாரும். இங்கே உணர்ச்சிகளில் ஆளாதபடி வார்த்தை மட்டும் எங்களை ஆள எங்களை அர்ப்பணிக்கிறோம். பல நேரங்களிலே we are ruled by our feelings. அந்த வேண்டாம், வார்த்தையால் ஆளப்பட, உம்மால் ஆளப்பட. நீ சொன்னீரே, நீ நில் கூடாரத்தில், என் நில், உன்னோடு நான் பேசுவேன், இறங்கி வருவேன், உன்னை உயர்த்துவேன். எதை இழந்தாலும் உன்னுடைய உறவை, உன்னுடைய பிரசன்னத்தை, மோடு இருக்கிற அந்த ஆண்டவரே அந்த சம்பாஷணையை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ளும். எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் வராமல் காத்திடும். எஸ் லார்ட். உங்களுக்கு எங்களுக்கு எதுவும் ஆண்டவரே 1000 பிரச்சனை வந்தால் கூட, மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் உடைய அன்பு விட்டு பிரிக்காமல் எங்களை காத்துக்கொள்ளும். நாளில் வறுமையிலும் ஏழ்மையிலும் இல்லாமையிலும் வெளியே சொல்ல முடியாத 1000கணக்கான கேள்விகளோடு ஊழியம் பண்ணுகிற மனக்குமரல், வனாந்திரம்,
6 லட்சம் பேர் தேவைகள் இவைகளை பார்க்காதபடி பரத்திலிருந்து பதில் வரும். நாட் லுக்கிங் சைட்வர்ட் பட் லுக் அப்வர்ட். உமையே நோக்கி பார்க்கிறோம். எஸ் லார்ட், பரத்திலிருந்து பதில் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. உமையே நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது. எஸ் லார்ட், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. இந்த மக்கள் மத்தியில் எங்களை நீர் கனம் பண்ணுகிற தேவன், எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன், நிரூபிக்கிற தேவன். அப்படியே செய்யும். மக்கே கோடி கோடி நன்றி. சோர்ந்து போன உள்ளங்களை தட்டி எழுப்பும். கேள்வியோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு பதில் தாரும். உடைய கரம் குறுகி இருக்கவில்லையே. உடைய கரம் இன்றைக்கும் வல்லமை உள்ளது. அதிசயங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது. அதை செய்த நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இவன் அப்படியே செய்வாராக. God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.